வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்களை அடையிறதுக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துரோணாச்சாரியா அவர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியராக இருந்தார். அவருடைய பெஸ்ட் எஜுகேஷன் என்ன? வில் வித்தை தான். அதை அங்கே இருக்கிற அந்த இளவரசர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னா அர்ஜுனன் தான். அப்போது துரோணாச்சாரியா கிருஷ்ணருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அர்ஜுன ஒரு சிறந்த மாணவன், வில்வித்தைக்காரனா ஆக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அதே சமயம் துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தாமாவையும் ஒரு சிறந்த ஆர்ச்சராக ஆக்கணும் அப்படிங்கிறது அவர் விருப்பம். சரி, இது யாருக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும்போது துரோணாச்சாரியாரை அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த சமையல்காரர்கிட்ட போய் சொல்கிறாரு, தினமும் அர்ஜுனருக்கு உணவு சூரிய மறைவுக்கு முன்னாலேயே உணவு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போது அந்த குக்கும் அதே மாதிரி தினமும் அர்ஜுனனுக்கு சூரிய மறைவுக்கு முன்னாடியே, சன்செட்டுக்கு முன்னாடியே உணவு கொடுக்குறாரு. ஒரு நாள் அர்ஜுனன் ரொம்ப லேட்டாக வராரு, நைட் ஆயிடுது, ரொம்ப டயர்டாக இருக்காரு. அப்போது அங்கே போய் எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த சமையல் செய்கிறவர் உணவு பரிமாறாரு, வச்சுட்டு போயிடுறாரு. அர்ஜுனன் அங்கே ஒளி குறைஞ்சி இருக்கு, ஏன்னா இருட்டாக இருக்கு. ஒளி குறைந்து இருக்கிற இடத்துல அவர் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய கைகள் என்ன உணவு எடுக்கணுமோ அதை எடுக்காம மற்ற உணவுகள் கிட்ட எல்லாம் கை போகுது. அப்போ அவர் அந்த நிமிஷம் யோசிக்கிறாரு, இது என்னுடைய ப்ராக்டிஸ். இப்போ அந்த இருளா இருக்கும்போது கூட என்னுடைய பிளேட்ல என்ன உணவு வேணுமோ அதை மட்டும்தானே நான் எடுத்து சாப்பிட்டுருக்கணும், எல்லா உணவுக்கும் என் கை போகக்கூடாது இல்லை அப்படின்னு யோசிச்ச உடனே அன்னைக்கு அவர் நினைக்கிறாரு, இந்த நைட் டைம்ல கூட நான் என்னுடைய இந்த வில் வித்தை ப்ராக்டிஸை நான் செஞ்சு இருக்கணும், அப்பதான் என்னுடைய இலக்கை கரெக்டாக நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த நாள்லேருந்து நைட்லயும் இருள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அவர் இந்த வில் வித்தை ப்ராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த இருட்டிலையும் அவரால் கரெக்டாக அந்த டார்கெட்டை ஷூட் பண்ண முடியுது. இப்போ இதை பார்த்துட்டு துரோணாச்சாரியார் கேட்குறாரு அந்த சமையல்காரர்கிட்ட, என்னைக்காவது அர்ஜுனன் ஒளி குறைந்து இருக்கிற, அதாவது நைட்ல சன்செட்டுக்கு அப்புறமா சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது, அர்ஜுனனுடைய பேஷன், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் இது அத்தனையும் இருந்ததுனால அவருடைய கோல்ல கன்சிஸ்டண்டா ரீச் பண்றதுக்கான ஒரு வழியை கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சது. இப்போ நம்மளுடைய இலக்கு, அதாவது நம்மளுடைய கோல் ஸ்மாலா இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கலாம், லாங் டேர்ம் கோலா இருக்கலாம். நம்ம கான்ஷியஸ்லியோ அல்லது சப்கான்ஷியஸ்லியோ நம்ம மைண்ட் இட் ஷுட் பி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் கோல். நம்ம இது ஏன் நடக்கல, இது எப்படி இது சாத்தியம், இப்படி இந்த கேள்விகள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய இலக்கை நம்மளால அடைய முடியறதில்ல. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்போ நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல் கார்டு, மேனிஃபெஸ்டேஷன் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கார்டில் உங்களோட கோல் என்னவோ அது நீங்கள் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் நவ் தட் ஐ எம் ஏர்னிங் rupees 1 lakhs or 2 lakhs consistently every month on complete autopilot, doing what I love and serving many people to live happily and live abundant lives. ஸோ இது மணி ரிலேட்டடாக நான் இந்த கோல் கார்டு எழுதுகிறேன். உங்களோட ஜாப் ரிலேட்டடாக, கெரியர், பிஸ்னஸ், ஹெல்த், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் எழுதணும். இப்போ இந்த கோல் கார்டு எழுதின அந்த கார்டை நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸ் இல்லை நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு இடம், அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஸ்டார்ட் ரீடிங் இட் ஹாப்பிலி.
ஒரு நாளுக்கு மினிமம் ஒரு 5 times ஆவது நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஸோ தட் அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி நடக்கும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அர்ஜுனன் போல உங்களுக்கு என்ன, அந்த எனி டைம் எனக்கு அந்த ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் இருந்தாலும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட டார்கெட்டை ரீச் பண்ணணும். அது மார்னிங் ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி அப்படின்னு அவர் டிசைட் பண்ணதுனால அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கோல் எப்படியும் நாம் அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளோட லட்சியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து கோல் கார்டை நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு எவ்ரிடே ஸ்டார்ட் ரீடிங் இட் ஹாப்பிலி. ஸோ இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் பிலீவிங் இட், நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அலைன் ஆயிட்டு அந்த பாத்வே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெகுலராகவே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.